நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். எடுத்தபோது அது அவன் கையிலிருந்து திமிரிய ஆகாசத்திற்கு சென்று விட்டது. வீட்டுக்குள்ளேயே கண்ணன் வெண்ணெய் திருடும் காட்சியே அற்புதம். தெரியுமா உனக்கு? இத்தனை பெரிய வெண்ணெய் உருண்டையை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். திருடனை போல அதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். பொய், வெண்ணெய் திருடவே இல்லை. பொய் சொல்லாதே, காட்டுவாயை. இது போதாது, இன்னும். ஒரு சமயம் தாய் கோபித்துக் கொண்ட போது தன் வாயை திறந்து கண்ணன் காட்டினான். அந்த சின்னஞ்சிறு வாய்க்குள்ளே அன்னைக்கு அண்ட சராச்சரங்களை எல்லாம் காட்டினான். பாலூட்ட வந்த அரக்கி பூதனாவின் உயிர் குடித்தான். கிருஷ்ணனை கொல்ல திருநாவர்த்தனை போன்ற அரக்கர்களை கம்சன் அனுப்பி வைத்தான். அவன் குழந்தை கண்ணனை தூக்கி கொண்டு ஆகாயத்திலே பறந்தபோது பகவான் கிருஷ்ணன் தன் சின்னஞ்சிறு கைகளால் அந்த அரக்கனை கொன்று விட்டான். தன் வயதுடைய சிறுவர்களுடன் சேர்ந்து கொண்டு கிருஷ்ணன் கோபியர்களின் தயிர்ப்பானைகளை எல்லாம் உடைப்பான். அம்மா அதற்காக கோபித்துக் கொண்டால் குற்றமே செய்யாதவன் போல் நடிப்பான், நம்ப வைக்க அழுவான். ஏன் பேச மாட்டாய்? அம்மா, ஊமையா? அம்மா, அம்மா, பேசு அம்மா, பேசு அம்மா. இந்த பிள்ளையிடம் கோபம் ஏனோ, சொல்லம்மா ஏனோ, தோப்பு கரணம் கொடுகின்றேன், நீதி இல்லை, பாலனை கோபிக்கலாம். கொஞ்சம் பெரியவனானவுடன் காளிங்க பாம்பின் தலை மீது நடனமாடி அதை அடக்கி அதன் விஷத்திலிருந்து கோகுலத்து மக்களை காப்பாற்றினான். தலை மீது கண்ணன் ஆடுகின்றான், அந்த காளிங்கனின் தலை மீது கண்ணன் ஆடுகின்றான். கிருஷ்ணன் மீது கோபம் கொண்ட இந்திரன் கோகுலமும் பிருந்தாவனமும் மூழ்கி போகும்படி பெருமழை பெய்யச் செய்தான். கிருஷ்ணன் தன் சுண்டு விரலால் கோவர்த்தன மலையை தூக்கி குடையாக பிடித்து மக்களையும் பசுக்குலங்களையும் காப்பாற்றினான். இளமை பருவத்தில் கிருஷ்ணன் ராதையுடன் சிருங்கார விளையாட்டில் ஈடுபடலானான். என் மனம் நினைத்து பார்க்கும், இந்த பேதையை கிருஷ்ணனாக, உன்னை ராதையாக. அது நடக்காத கனவு. அது நடந்து விட்டால் விட்டால் இவள் உன்னை போல சிரிப்பாள், நீ என்னை போல துடிப்பாய். துடிப்பதை ரசிக்கிறாயா? மெய் மறந்து. நிஜமாகவா? உன்னை போல் மாறுகிறேன் நானும். இதை நீ போட்டுக்கொண்டால் கிருஷ்ணனாக மாறிவிடலாம். போடு. அட, பொருத்தமாக இருக்கிறதே. இருக்கட்டும், நீ ராதாவாகிவிடு. ராதையின் கை கண்ணா உன்னை ராதாவாய் மாற்றும். ஓ முரளி மாயா, அன்பர்கள் நீயா, இன்பந்தான் நீயா, இதயமும் நீயா. பார்த்து மயங்கும் பாவையின் விழி
அது அன்பெனும் இன்ப உணர்வு ஆழ்கடலாக விரிந்து பறந்த ராசலீலையாக மலர்ந்தது. கோபிகையே முகத்திரையும் என்ன பிரேமையின் பங்கு வழங்கிடுவேன் நானே. கிருஷ்ணன் மக்கள் தலைவனாக மதுரா வந்து கம்சனை கொன்றான். இதே மக்கள் தலைவன் ஸ்ரீகிருஷ்ணன் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே நடந்த யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு தன் விஸ்வரூப தரிசனம் காட்டினான். அவனுக்கு கீதை என்னும் ஞானாமுதத்தை ஊட்டினான். அந்த கண்ணனின் கீதோபதேசங்கள் தான். ஆகையால் இன்றுள்ள நிலைமையில் ஸ்ரீ கிருஷ்ணனின் கதைகள் அவசியமாகிறது. நமது தார்மீக நெறிகளும் வாழ்க்கையின் பண்புகளும் அழியாமல் இருக்க, இளைய தலைமுறை தடம் புரளாமல் இருக்க இன்றைய தேவை நமது பண்பாடுகளை நாமே அறிதல், நமது இதிகாசங்களை நமது புராணங்களை அறிந்து அதன்படி நடத்தல். இது மாசற்ற அன்பின் கதை. மாசற்ற அன்புதான் பக்தியின் விதை. நாட்டிலே வன்முறையில் நாட்டம் வளர்ந்து கொண்டே போவதினால் பக்தியின் பெருமை கூறும் இந்த கதைக்கடலிலே நீராடி மன அமைதி பெற்றால் அந்த மன அமைதியே மானிட சமுதாயத்துக்கு நன்மை தரும். அதையே ஸ்ரீ கிருஷ்ணனிடம் நான் பிரார்த்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. சச்சிதானந்தரூபம் சராச்சரங்கள் யாவும் தாய் போல் வரும் தயாபரன் ஸ்ரீ கிருஷ்ணா என் துணையும்